வணக்கம் மக்களை, சற்று முன் அனைவரும் 100 நாள் வேலைக்கு செல்பவர்களாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு மிக முக்கியமான வீடியோ. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் புதிய மாற்றம். ஜனவரி 1ஆம் தேதி முதல் வேலைகள் ரத்தா. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயர் மாற்றமா? 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இனிமேல் இத்தனை நாட்கள் தானா? வெளியாகி இருக்கும் அப்டேட்டை பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கிராம பகுதிகளில் வேலை இல்லாமல் இருக்கும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த திட்டம் கடந்த 2006ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் தொடங்கப்பட்டது என்பது அனைவருக்கும் அறிந்தது. இந்த திட்டத்தில் கிராம பகுதியில் உள்ள ஏழை எளியோருக்கு ஆண்டுக்கு 100 நாட்கள் வேலை வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த திட்டத்தின் கீழ் இந்தியா முழுவதும் 154 மில்லியன் மக்கள், அதாவது 15 கோடி பேருக்கு அதிகபட்சோர் இந்த திட்டத்தில் பயனடைந்து வருகிறார்கள். இவர்களுக்கு 100 நாள் வேலையுடன் சேர்த்து அதற்கான ஊதியமும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இதில் பஞ்சாயத்து பகுதிகளில் உள்ள குளங்கள், கால்வாய்கள் உள்ளிட்ட நீர்நிலையங்கள் தூர்வாருவது, சாலைகள் விரிவாக்கம் செய்யும் பணிகளுக்கு உதவி செய்வது என்பன உள்ளிட்ட வேலைகளில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள் மக்கள். இந்த திட்டத்தில் 3இல் 1 பெண்களாகவே இருக்கிறார்கள். இந்த திட்டத்திற்கு முதல் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் என பெயரிடப்பட்டது. பின்னர் 2009ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் இந்த திட்டத்திற்கான பெயர் மீண்டும் மாற்றம் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அண்மையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தான் பல்வேறு பணிகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்ட நிலையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றுவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த 100 நாள் திட்டத்தின் பெயர் பூஜ்ய பாபு கிராமின் ரோஜ்கர் யோஜனா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த பெயர் மக்களுக்கு எப்படி புரியும்? அதாவது பூஜ்ய பாபு கிராமின் ரோஜ்கர் யோஜனா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு. இந்த திட்டத்தின் பெயர் மாற்றுவதற்கான மசோதா தற்போது நடைபெற்று வரும் குளிர்கால கூட்டத்தில் தொடரில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வரும் 100 நாள் வேலையை 125 நாட்களாக அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த திட்டத்திற்கு கூடுதலாக 1.5 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கான பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். பிடித்த மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.